இந்த பாடல் வந்து ஒரு 100 டியூன் போட்டு அதிலிருந்து ஒரு 4 பாட்டு நாம் தேர்ந்தெடுத்தது கிடையாது. போட்டது 4 டியூனு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, சிச்சுவேஷன் வந்து அவ்வளோ அழகாக எனக்கு சொன்னார். ஒன்றாவே நாங்கள் சேர்ந்து பயணப்படுவோம். அவர் வந்து அந்த சீன் சொல்லிவிட்டு இன்னென்ன மாதிரி எனக்கு இந்த பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லுவாரே தவிர, அந்த பாட்டு மாதிரி எனக்கு ஒரு பாட்டு தாங்க அப்படின்லாம் அவர் கேட்டது கிடையாது. நான் வந்து அவர் போட என்னுடைய ஹார்மோனியத்தில் நான் வந்து அப்படியே டச் பண்ணி காட்டுற போது இது நல்லா இருக்குது அப்படிம்பாரு. அதுலேருந்து அப்படியே டெவலப் ஆகும். 2 லைன் அவர் டக்குன்னு எழுதுவார். இப்படியே தான் இந்த பாடல்கள் வந்து வந்துச்சு. இந்த பாட்டுக்கு வந்து என்னென்னா, இந்த லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த லைவ் இசைக்கலைஞர்கள் இல்லைன்னு சொன்னால் அந்த இசை வந்து முழுமை பெறாது. ஏன்னா நம்ம இன்றைக்கி கீபோர்டில் யூஸ் பண்ணுற, நான் அதுக்கு எதிரானவன் கிடையாது. ஆனால் வந்து யாரோ ஏதேதோ காரணங்களுக்காக வாசித்த சாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து கோத்து நமக்கு நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு அந்நியப்படுகிற மாதிரியான ஒரு இசையை நாம் வந்து இன்றைக்கு திரைப்படங்களில் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நாம் வந்து காலங்காலமாக கேட்டு ரசித்த என்னுடைய ஞானத்தந்தை இளையராஜா அவர்கள் கட்டி போட்டு வைத்திருக்கிற இந்த இசை சாம்ராஜ்யத்தை மூலமாக நம்மெல்லாம் உலகத்தில் வந்து இருக்கக்கூடிய சிறந்த இசையமைப்பாளர் பட்டியலில் இருக்கின்ற 9வது இடத்தில் இருக்கிற ஒரு தமிழர், நம்முடைய இசை சங்கத்தை சேர்ந்த ஒரு இசையமைப்பாளர் இளையராஜா அவங்கெல்லாம் காட்டி கொடுத்த அந்த இசை பாரம்பரியத்தில் நான் வந்து இந்த பாடல்களுக்கு நான் பயணம் பண்ணியிருக்கிறேன். கதையை விட்டு வெளியில் நான் போகவே கிடையாது. கதையில் என்ன இருக்கோ, கதைக்கு என்ன தேவையோ அதை தான் இந்த பாட்டில் பண்ணியிருக்கேன். இந்த பாட்டை வந்து டைரக்டர் வந்து இந்த பாட்டை பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னால் இதை நான் வேறு படத்துக்கு எடுத்து இந்த பாட்டை கொடுக்க முடியாது. ஏன்னா அத்தனைய சிச்சுவேஷனுக்கு வார்த்தைகள்லேருந்து எல்லாமே மிக அருமையாக வந்து ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணின தட்சிணாமூர்த்தி சாருக்கு என்னுடைய நன்றி. அத்தனை இசைக்கலைஞர்கள், இது ஒரு டீம் ஒர்க்கு. நான் ஒருத்தன் மட்டும் பேர் வாங்குறது கிடையாது. ஏன்னா இசையமைப்பாளர் ஆகிறது வந்து ஒரு சிறிய முயற்சி. அது அப்படிதான் நான் நினைக்கிறேன். அது வந்து கடவுளுடைய ஒரு அருள் நமக்கு ஏதோ இருந்தால் போதும். ஆனால் இசைக்கலைஞனாக இருக்கிறது என்பது வந்து அது மிகப்பெரிய ஒரு தவம். அது உண்மையில். ஏன்னா பல வருஷம் அவங்க வந்து ரிஹர்சல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பல இசையமைப்பாளர்கிட்ட வாசித்து தேர்ந்த அனுபவம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ வந்து நிறைய மியூசிஷியன்ஸ் இங்கே இருக்கிறாங்க. நிறைய சீனியர் வயலின் பிளேயர்ஸ், சம்பத் அண்ணன் அவர் வந்து கேவி மகாதேவன் சார்லேருந்து வாசிக்கிட்டு வராங்க. நிறைய சசி அண்ணன் இருக்காங்க, ஜெய்ஷா சார் இருக்காரு. இவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப சீனியர் மியூசிஷியன்ஸ். இவங்கெல்லாம் இந்த பாடல்களில் வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். வாசியிருக்காங்கன்னு சொல்லலை, ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து சிங்கர்ஸ் வந்து ஒரு நிமிஷம், சிங்கர்ஸ் வந்து பாட்டு வந்து நாம் கம்போஸ் பண்ணிவிட்டு பாடல்லாம் ரெக்கார்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து ஒரு கவலை மனசுக்கு வரும். என்னடா இது நம்ம இப்படி பண்ணமே, வேறெல்லாம் பாடியிருக்கிறாங்க, இவ்வளோதெல்லாம் கேட்டு பார்த்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் போராடியும் நம்ம கேட்டதை அவங்க பாடலையே, சரி வந்ததை வச்சுக்குவோம் அப்படின்னு அப்படியே திருப்தி ஆகிற சில சூழல்கள்லாம் இருந்திருக்கு. ஆனால் இந்த படத்தில் வந்து நான் என்ன கம்போஸ் பண்ணேனோ
அந்த கம்போஸ் பண்ண அந்த ஃபீல், அந்த 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 நொட்டேஷன்ஸ் எல்லாமே அவ்வளவு சிறப்பாக இந்த பாடல்களை வந்து பாடியிருக்கிறாங்க. எல்லா சிங்கர்ஸுமே 4 சிங்கர்ஸுமே வந்து ரொம்ப அருமையாக பாடியிருக்காங்க. அனிஸ்வரி அப்படின்னு ஒரு பொண்ணு இதில் வந்து பாடியிருக்கு, 3 சாங் பாடியிருக்காவ. அவள் மலையாளத்தை சேர்ந்தவ, ஆனால் அவளுக்கு தமிழ் தெரியாது. ஆனால் தமிழை வந்து நம்ம தமிழ் பாடகர்கள் பாடினா எப்படி பாடுவாங்களோ அதே மாதிரி அவள் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி இந்த சாங் பாடினா எத்தனை டேக்கு எடுத்து சளைக்காம பாடி 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 அவள் எனக்கு பாடி கொடுத்தா. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஏன்னா ரொம்ப அருமையாக வந்து பாடல் எல்லாமே வந்திருக்கு அப்படின்றது. ஃபைனலாக வந்து இந்த ரெக்கார்டிங் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து நம்ம பெருசாக வந்து இன்றைக்கி திரைப்படங்களில் கண்டுக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ரோலிங் டைட்டில் தான் எந்திரிச்சு தியேட்டரில் விட்டு காலியாக போகிற நேரத்தில் தான் ரோலிங் டைட்டில் கடைசியில் வரும் ஒளிப்பதிவு அப்படின்னு வரும். அது என்ன ஒளிப்பதிவுன்னு கூட இன்றைக்கி போட மாட்டேன்றாங்க. ஆனால் அந்த சவுண்ட் இன்ஜினியர்ஸுடைய பணி வந்து பெருசு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து 100 ட்ராக்கு 200 ட்ராக்கு 300 ட்ராக் நாம் ரெக்கார்ட் பண்ணுவோம். அத்தனையுமே அது இப்போ நீங்கள் வந்து ஃபினிஷ்டான ஒரு சாங் தான் நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் இது ஃபினிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே விட்டு விட்டா அந்த கேட்குற பொறுமை அவங்களுக்கு ரொம்ப கடலினும் பெரிது. இந்த படத்தில் வேலை செஞ்ச சாமிநாதனுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. நான் இசையமைத்த படங்களுடைய பாடல்களை வந்து தியேட்டரில் போய் நான் கேட்குற போது எனக்கு ஒரு வருத்தம் வரும். தியேட்டரில் நாம் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, தியேட்டரில் இன்றைக்கி வேறு மாதிரி ஒரு இதில் இருக்கே அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணது உண்டு. ஆனால் முதன்முறையாக இன்றைக்கி நான் வந்து தியேட்டரில் என்னுடைய ரெக்கார்டிங் தியேட்டரில் நான் ரெக்கார்ட் பண்ண தியேட்டரில் கிச்சிலி ரியல் சவுண்டில் என்ன சத்தத்தை நான் கேட்டேனோ அதே சத்தத்தை இந்த திரையரங்கில் நான் கேட்டேன். அந்த சத்தத்தை கொண்டு வந்த என்னுடைய சவுண்ட் இன்ஜினியர் மார்க்கஸ் கிருபாகரனுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இந்த படம் வெற்றி அடையணும், மேன்மேலும் இந்த இயக்குனருக்கு வந்து நிறைய அருள் சாருக்கு படங்கள் கிடைக்கணும், இந்த தயாரிப்பாளர் வந்து நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். நன்றி. இந்த படம் வந்து நான் ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு என்னமோ புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு. எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, என்ன பண்ணியிருக்கோம், படம் எப்படி வந்திருக்குன்னு. பாட்டு 2 பாட்டு போட்டாங்க, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. எனக்கு கலரே டோட்டலாக மாறி இருக்குது, நானும் ஆடினேன்னு பார்த்தேன். ஸோ படம் ரொம்ப நல்லா வரும்னு நான் நம்புகிறேன். எல்லாருமே வந்து எனக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ். இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் சாருக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்து அவர் ரொம்ப ஹைட்டாக ஒரு பொண்ணு எதிர்பார்த்துட்டு இருந்தார். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து அப்படியே கட் அண்ட் ரைட்டாக சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறத ஏற்றுக்கிறதா வந்து இந்த படமே. ஒரு ஹைட்டாக ஒரு நல்ல ஒரு பொண்ணு சொன்னால் ஸ்ட்ராங்காக அந்த பொண்ணு சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் தேடிட்டு இருந்தார். ஆனால் கண்டிப்பாக அவர் என்னை பார்த்தோன்னே நான் வந்து 5'3" to 5'4" தான் இருப்பேன். என்னை பார்த்த உடனே அவர் சொன்னார் நான் ஹைட்டாக பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அப்படியே சைலண்ட் ஆகிட்டார். ஓகே நான் உங்களே போடுறேன் அப்படின்னாரு. அவர் எதை நினச்சி அவர் சொன்னாருன்னு தெரியல. ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த படத்தில் இந்த ஸ்க்ரீனில் நான் நல்லா தெரியுறேன். அதுக்காக நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. மேல் படத்தை பற்றி சொல்லணும்னா, சார் வந்து ஃபஸ்ட்டு கதை சொன்னோன்னே எனக்கு பிடிச்ச படம் மேல். ஒரு நட்பு வந்து லைஃப்பில் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து சார் வந்து கதை சொன்னோன்னே இந்த கிளைமேக்ஸ் வந்து வாழ்க்கையில் யாருமே மறக்க முடியாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். உயிர் போனாலும் நட்பு சுற்றி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அருள் சார் வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. இதுதான் என்ன மனசை தொட்ட விஷயம். இதற்காக பண்ணப்பட்ட படம் தான் மேல். நான் நடித்ததுக்கு காரணம். இந்த படத்தோட தயாரிப்பாளர் எல்லாருமே வந்திருக்கவங்க அனைவருக்கும் நன்றி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் ஒரு சீனில் டப்பிங் பேசும்போது எனக்கு என்ன அறியாமல் கண்ணீர் வந்துருச்சு. அப்படி ஒரு டயலாக்கு, அப்படி ஒரு விஷயம். எனக்கு இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிச்சதில் ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஒரு கதைக்கு முழுக்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுக்கப்பட்ட படம் தான் மேல். கண்டிப்பாக எல்லாத்திலையும் விட மேலாக அந்த படம் இருக்கிறது என்னுடைய நம்பிக்கை. தேங்க்யூ, நன்றி. இந்த டிசைன், இந்த அமைப்பு, இதை நடத்திய விதமே வந்து புது விதமாக இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த மேல் படம் ஒரு நல்ல வெற்றி படமாக அவருக்கு முதல் படமாக அமையும். அதே நேரத்தில் டைரக்டர் அருள் அவர் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். அவர் சொன்ன கருத்துக்கள் கேட்கும்போது இந்த நட்பை பற்றி புது பரிமாணத்தில் இந்த படத்தை சொல்லியிருக்காரு. நிச்சயமாக இந்த திரையில் நம்ம கட்டாயம் பெரிய திரைகளை பார்த்து இந்த படத்தை வெற்றியடைய செய்யுமாறு எல்லா நண்பர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த இசைக்குழு அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய சினிமா ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டேன். ஒரு இசை கலைஞர்கள் அனைவருக்கும் ஆன மேடையாக இந்த மேடை அமைஞ்சது. அதில் ரொம்ப ஒரு பரிபூர்ண மகிழ்ச்சி. இது எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அமைச்சிட்டாரு. அடுத்து நாங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுவோம். அடுத்து முக்கியமாக
இது ஒரு சினிமா ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை, இது என்னுடைய குடும்ப விழா கூட. என்னுடைய நண்பர் ஜான், அவருடைய சன் தான் புஷ்கின் ராஜ்குமார். புஷ்கின்ற பேர் எப்படி ரொம்ப வருஷமாக பாப்புலராக இருக்கோ அந்த மாதிரி அவர் வந்து இப்போது பேக் த ஸ்க்ரீனில் பாப்புலராக இருந்தார், இப்போது ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்க்ரீனில் இனிமேல் பாப்புலர் ஆவார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல பார்க்கும்போதே வந்து பக்கத்து வீட்டு பையன் மாதிரியே இருந்தார். அதுதான் இன்றைக்கி அதோட வெற்றியோட முதல் சக்ஸஸ்ஸு. ஏன்னா நார்மலாக இன்றைக்கி நம்ம கடந்து வந்த ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது எல்லாம் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பக்கத்து வீட்டு பாய் அப்படின்னு சொல்கிற அந்த பசங்க தான் பெரிய வெற்றி அடைகிறாங்க. நிச்சயமாக அந்த பர்ஃபார்மன்ஸும் இவர்கிட்ட இருந்து இந்த முதல் படத்துலேயே நம்ம பார்க்குறோம். நிச்சயம் அவருக்கு திரையுலகத்தில் ஒரு நல்ல இடம் உண்டு அப்படின்றது என்னுடைய எண்ணமும் வாழ்த்துக்களும் அவருக்கு உண்டு. மேலும் இந்த படம் இந்த மாதிரி ஒரு புது முயற்சி எடுத்த இந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ். இந்த மாதிரி படங்கள் வர தான் என்ன மாதிரி தயாரிப்பாளர்கள் கூட ஒரு நல்ல படம் மேலே முயற்சி எடுக்கணும்னு ஒரு ஊக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஊக்கம் தொடர்ந்து எல்லாருக்கும் அமையணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தின் தலைப்பில் இருந்து எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. மேல் அப்படின்ற தலைப்பே வந்து அது தமிழ் டைட்டிலா, இல்லை மேல் அப்படின்றது ஆணை குறிக்கிறதா, இல்லை மேல் நோக்குறதா அப்படின்னு வித்தியாசமாக இருந்தது. அதே மாதிரி ஆடியோ வெளியிட்டோம், பின்னணி இசைக்கலைஞர்களை கொண்டு ஆடியோ வெளியிட்டது, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி இந்த ஆடியோ ரிலீஸ் நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்குறது வந்து டைரக்டர் அருள், அதுவே ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஒரு இயக்குனர் வந்து இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக வந்து ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாருன்னா அவர் இந்த படத்து மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறாரு. அது வந்து தயாரிப்பாளர் சுதாகர் சார் பேசும்போதே வந்து தெரிஞ்சது. எப்பயுமே வந்து படம் ஆரம்பிக்கும் போது டைரக்டரும் ப்ரொடியூசரும் நல்லா நட்பாக இருப்பாங்க, முடிகிற ஸ்டேஜில் வந்து ஒரு சின்ன மனவர்த்தத்தோடு இருப்பாங்க. அது இவங்ககிட்ட இல்லாமல் வந்து படத்தை வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பற்றி பேசுகிறாங்க. படத்தின் இசையமைப்பாளர் உதயன், அப்புறம் ஒளிப்பதிவாளர் மூவேந்தர், எடிட்டர் ராஜா முகமது, அப்புறம் படத்தின் நாயகன் ராஜ்குமார், நாயகி நேகா, அப்புறம் வந்து யார் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாலும் ஆடியோ ரிலீஸில் மட்டும் டைரக்ட் பண்ணுற பிஆர்ஓ நிகில், அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். யதார்த்தமான வாழ்வியல், அந்த வாழ்வியலில் ஏற்படக்கூடிய நட்பு, அந்த நட்பினால் ஏற்படக்கூடிய உணர்வு பூர்வமான விஷயங்களை மட்டுமே படம் பூரான்னு சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக வந்து நட்புன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாலும் கூட ஆண் பெண் என்கிற அந்த இரு பாலினத்தில் நட்பு என்பது வந்து முழுக்க ஆண்களால் மட்டும்தான் இறுதி வரை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது நடைமுறை உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் ஆன பிறகு, குடும்ப பொறுப்பு வந்த பிறகு அவங்களால வந்து நட்பை கண்டினியூ பண்ணவே முடியாது. இது எல்லாருடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல். அந்த ஒரு விஷயத்தை முழுமையாக திரைப்படத்தில் சொல்லலை. அதனால் அந்த பெண்களின் இதுவரை சொல்லப்படாத ஆதங்கம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த நட்பை பற்றின படத்தினுடைய ஒன்றை இதை வந்து நாகர்கோயிலில் முழுக்க ரொம்ப யதார்த்தமான சூழ்நிலையில் படமாக்கியிருக்கோம். சினிமாத்தனம்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் எதுவுமே இல்லை. குறிப்பாக வந்து கண்ணுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஆடை ஆபரணங்கள் இல்லை, யாருக்குமே மேக்கப் கிடையாது. ஆனால் மேக்கப் மேன் யூகே சசி, அவர் வந்து நான் கடவுளில் அவார்டு வாங்கினவர். அவர் எதுக்கு போடனா, மேக்கப் போடாமல் எப்படி அழகாக இருப்பாங்கங்கிறதுக்காக ஒரு கூட வச்சுக்கிட்டோம். இப்படி ஒவ்வொருத்தருடைய ராஜா முகமது வந்து நிறைய படம் பண்ணாலும் கூட இந்த படம் எடிட் பண்ணும்போது ரொம்ப ஃபீல் பண்ண, ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த மாதிரி படம் பார்த்தவங்க, டப்பிங் பேசினவங்க, ரீரெக்கார்டிங் பண்ணவங்க எல்லாருக்குமே இது மிகச்சிறப்பான ஒரு படமாக வரும்னு வாழ்த்து சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இசை வெளியீட்டு விழா வந்து இசை கலைஞர்களை வச்சே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு முக்கிய காரணம், சினிமா என்பது ஒளி. நம்ம எடுத்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட முழுமையாக பெறது 50-50 அந்த சவுண்டு தான். ஸோ அந்த சவுண்டு பண்ணக்கூடிய எல்லா ஏரியாவிலும் இருக்கக்கூடியவங்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு. அந்த வகையில் வந்து இந்த இசைக்கலைஞர்களை முதல் முறையாக முழுமையாக அவங்கள வச்சே வெளியீடு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்போ முதல் ஒளி அப்படிங்கிறது படப்பிடிப்பு வந்து எனது நண்பர் TM மூவேந்தர் பண்ணார். பட்டய கலப்பனும் பாண்டியா படம் அவர் முதல் படம், இது 2வது படம். 25 நாளில் நாகர்கோயிலில் முழு ஒத்துழைப்போட மிகச்சிறப்பான முறையில் இந்த படம் வெளிவரக்கு அவர் துணை புரிஞ்சார். அதே மாதிரி வந்து இந்த சவுண்ட் சைடில் வந்து முழு பொறுப்பு ஏற்று, இப்போ மியூசிக் டைரக்டர் சொன்ன மாதிரி, உதயன் சார் சொன்ன மாதிரி, மார்க்கஸ் கிருபாகரன் சவுண்ட் இன்ஜினியர், இதை வந்து ஒரு வித்தியாசமான முறையில் அது வெளிப்படுத்தணும் சட்டத்தைன்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிறாங்க. படம் வெளிவந்த பிறகு இந்த சவுண்ட் சைடில் நிச்சயமாக எல்லாரும் பேசப்படுவோம் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் இங்கே வந்ததுக்கப்புறம்
எல்லாரும் பார்த்து என்னை சொன்னாங்க, 2-3 பேர் சொல்லிட்டாங்க, நானும் தயாரிப்பாளரும் ஒரே மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்படியா? எனக்கு தெரியல. அதனால் என்னை அதாவது 7 பேர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க உலகத்தில், ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னா, என் 2வது ஆளை என்னை கண்டுபிடிச்சு கொடுத்ததற்கு ஜான் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே சமயம் உழைத்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற இந்த விழாவாக நான் இதை பார்க்கின்றேன். பாடல்கள் வெளியீட்டு விழாவிலே பின்னணியிலே இருந்து உழைத்தவர்கள் அத்தனை பேரையும் மேடையில் ஏற்றி அவர்களை மகிழ்ச்சி அந்த சம்பவத்தை பார்க்கின்ற பொழுது, உழைக்கின்றவர்களுக்கு திரைப்படத்துறையிலே எப்படிப்பட்ட மரியாதை இருக்கும் என்பது தெரியும் எனக்கும். ஆனால் இங்கு அந்த மரியாதையை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அதனை ஏற்படுத்தி கொடுத்த டைரக்டர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எல்லோரின் சார்பாக அவரை வாழ்த்தி, இந்த படம் தலைப்பு போல மென்மேலும் வளர வேண்டும், நிச்சயம் மிக 100 நாட்கள் அதற்கு மேலும் அது கடந்து வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி.